நேற்றைக்கு பேசியதோ அதற்கு முன்பாக மீனவர்கள் நலன் குறித்தோ அஃபிஷியலாக அந்த சர்க்குலரை கூட அவங்க சர்க்குலேட் பண்ணல. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம் கொடுக்கக்கூடியதாக அவர் இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாரே தவிர அவர் அதை மனம் ஒத்துருந்தால் போகிற இடத்துல கோட் பண்ணுவார், நான் வரேன் அண்ணன் செஞ்சு தரேன்னு அந்த கனெக்டை ஏற்படுத்த முயற்சிப்பார், தன்னுடைய பாப்புலிஸ்ட் ஸ்கீமை கொண்டு போவார். அதை கொண்டு போகலை அப்படின்னா இவங்க 2 பேருக்குமான அந்த பேட்டர்ன்லேருந்து அவர் மாறுபட்டால் பிரச்சனை இல்லை. நமக்கு சொல்லக்கூடியது இதுக்கான கேம் ரூல் வேறு. நீங்கள் நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம், வாலிபாலுக்கு வந்துட்டு பாலை காலில் ஏற்றுனீங்கன்னா ஃபவுல் தான். ரொம்ப சரியான உதாரணமாக இருக்கு. ஆச்சா, அந்த இடம் தான் விஜய் இந்த மாதிரி தான் டிஎம்கே டிவிங்க மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்லலை. இந்த கேமுக்கான ஒரு ரூல் இருக்குது சார், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா ஃபவுல் அப்படிங்கிற இடம் தான் வருது. ஸோ அவர் நிறைய கொண்டு வரட்டும், பேசட்டும், உழைக்கட்டும். நம்ம அவர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே சார்ஜ், உங்களுடைய உழைப்பு பத்தலை சார், நீங்கள் எங்கள் எல்லாரையும் சேர்த்து ஆளணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா 73 வயதான ஸ்டாலின், 71 வயதான எடப்பாடி பழனிசாமி, 59 வயதான சீமான், இவர்களுடைய உழைப்பை தாண்டி உங்கள் சார்ஜ் படி திமுக தீய சக்தி நீங்கள் வைக்கிறீங்கன்னா கெட்டவங்க இவ்வளோ உழைக்கிறாங்கன்னா நல்லவங்க அதை விட பல மடங்கு உழைக்கணும் சார் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி. அப்போ அந்த உழைப்பு எங்கேங்கிறது தான் கேள்வி. நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகள் இறங்கி பயணப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஒரு ரஷ்ஷை நீங்கள் குறைச்சிருந்துருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் அவர் தான் வந்துட்டு இருப்பார், அடிக்கடி இங்கே தான் கூட்டம் போடுவாருங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா அந்த கிரேஸ் இல்லாமல் போயிடுமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பங்கள் பலவற்றையும் காலமும் மக்களும் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மேபி இதற்கு பிறகான ஒரு புதிய படிப்பினையோட வேற ஒரு கிளியர் விஷனோட அவர் தொடர்ந்தால் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம்.